ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்துட்டு ஒன் டேயில் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு எத்தனை மணி வரையும் படிப்பேன், வீட்டு வேலையை பார்த்துட்டு பாப்பாவும் பார்த்துட்டு எந்த மாதிரி என்னோடய ஷெடியூல் இருக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இன்னும் எக்ஸாமுக்கு வந்துட்டு ஒரு 5 மாதம் தான் இருக்குது. ஆமாம், பிப்ரவரி பிறந்துருச்சு, ஒரு 5 மாதம் தான் இருக்குது. ஜூலையில் வந்துட்டு எக்ஸாம் வந்துடும். அதனால நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு தூக்கத்தெல்லாம் பார்க்காம கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு படித்தோம் அப்படின்னா படித்தா தான் நம்மளால் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா, இனிமேல் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வரையும் நான் 3 மணிக்கு எந்திரிக்கலை. இனிமேல் வந்துட்டு 3 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கேன். ஸோ 3 மணிக்கு எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 3-3:30க்கெலாம் படிக்க உட்காந்துடணும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம காலையில் படிக்கிறது வந்துட்டு நல்லாவே நம்மளுக்கு ஈஸியாக மைண்டில் ஸ்டோர் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டயத்தில் வந்துட்டு நம்ம கஷ்டமானதை எடுத்து படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நல்லது. கஷ்டமானது நம்ம மதியம் எடுத்து படிக்கிறதுக்கும் காலையில் எடுத்து படிக்கிறதுக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. ஒரு ஈஸியான சப்ஜெக்டை வந்துட்டு நம்ம மதியம் சீக்கிரமாகவே படிச்சிடலாம். ஆனால் ஒரு கஷ்டமான சப்ஜெக்டை வந்துட்டு மதியம் நம்மளால் படிக்க முடியாது. நம்ம பிரைன் வந்துட்டு அந்தளவுக்கு ஒர்க் ஆகாது. அதாவது நம்ம காலையில் படிக்கிறத விட மதியம் படிக்கிறது வந்துட்டு ஒரு 2-3 தடவை அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இருக்கும் சில நேரம். ஸோ நமக்கு எது கஷ்டமாக இருக்கோ அதை வந்து நம்ம காலையில் படித்தோம் அப்படின்னா அது ரொம்பவே நல்லா மனசில் பதிஞ்சிரும். ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது வந்துட்டு ஜிஎஸ் தான். ஸோ அதனால் நான் வந்துட்டு எந்திரிச்சதும் ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு 2 மணி நேரம் 3:30லேருந்து ஒரு 5:30 வரைக்கும் நான் வந்துட்டு ஜிஎஸ் படிக்கலாம் அப்படின்னு ஷெட்யூல் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 6 மணிக்கெலாம் சமையல் செய்ய ஆரம்பிச்சிடணும். எங்கள் வீட்டுக்காரங்க வந்துட்டு சீக்கிரமாகவே வேலைக்கு போயிடுவாங்க. அதனால் 6 மணிலேருந்து 7:30க்குள்ளே அந்த சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடணும். அதுக்கப்புறம் எனக்கு 10 மணி வரைக்குமே வீட்டில் வேலைகள் இருக்கும். சாப்பாடு செய்கிறது, அதுக்கப்புறம் துணி அலசுறது, பாத்திரம் கழுவுறது, அப்புறம் பாப்பாவை ரெடி பண்ணணும். அவளை வந்துட்டு நான் பக்கத்தில் உள்ள பால்வாடியில் போய் விட்டுருவேன் 10 மணிக்கு. அவள் வந்துட்டு ஒரு 12-12:30 வரையும் அங்கே தான் இருப்பாள். அதுக்கப்புறம் நான் சாப்பாடு ஊட்டிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஒரு 2 மணி நேரம் கேப் கிடைக்கும். ஸோ நான் 5:30க்கு புக்கை மூடி வைக்கிறேன் அப்படின்னா திரும்ப அந்த புக்கை வந்துட்டு நான் 10 மணிக்கு தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே அந்த எல்லா வேலையும் நான் முடிச்சிடணும். திரும்ப அந்த வேலையை செய்கிற மாதிரி நான் வச்சுக்க மாட்டேன். அதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும். பாப்பாவை போய் 10 மணிக்கு ஸ்கூலில் விட்டுட்டு பால்வாடியில் விட்டுட்டு 10 மணிலேருந்து 12-12:30 வரைக்கும் எனக்கு டைம் இருக்கும். ஒவ்வொரு நேரம் அவள் அழுதுட்டானா கூப்பிட்டுருவாங்க, நான் போய் கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கும். இல்லைனா நான் போகிற மாதிரி இருக்காது. 12:30க்கு அந்த மாதிரி தான் போய் கூப்பிட்டுப்பேன். ஸோ ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் மேக்ஸிமம் 2 மணி நேரம் தான் எனக்கு கிடைக்கும். அதுக்குள்ளே நான் வந்துட்டு அந்த டயத்தில் வந்து தமிழ் படிக்கணும் அப்படின்ட்டுருக்கேன். அதுக்கப்புறம் அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு பாப்பாவை வந்து தூங்க வச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு 2 மணி நேரம் கிடைக்கும். அவள் பால்வாடியிலே சாப்பிட்டுட்டு வந்துடுவா. சாப்பிட்டுட்டு வந்து கொஞ்சம் நேரம் விளையாண்டுட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் மறுபடியும் அவமே தூங்கிடுவாள். தூங்கிட்டான்னா பால்வாடி போயிட்டு வந்துட்டு ஒரு 1:30-2 மணி தான் அதிகபட்சம். அதுக்குள்ளே தூங்கிட்டானா அடுத்து 3-4 மணி வரையுமே அவள் நல்லா தூங்கிடுவா. ஸோ அந்த டயத்துலேயே எனக்கு ஒரு 2 மணி நேரம் கிடைக்கும். ஸோ அதுலேயுமே நான் தமிழ் படிக்கணும் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா தமிழ் வந்துட்டு ஈஸி அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஜிஎஸ் கம்பேர் பண்ணும்போது தமிழ் படிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ நான் ஜிஎஸ்ஸை வந்துட்டு காலையிலையும் தமிழை வந்துட்டு மதிய டயத்துலேயும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் பாப்பா விளையாட விட்டுக்கிட்டேவும் மேக்ஸும் பார்த்துடலாம். அந்த டயத்தில் வந்துட்டு நம்ம ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி தான் பார்த்துட்ருப்போம். அவகிட்ட நம்ம ஒரு நோட் பெண்ணை கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவள் பாட்டி எழுதிக்கிட்டு இருப்பா, நம்மளுமே இங்கே மேக்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ அந்த டயத்தில் வந்துட்டு நான் மேக்ஸ் பார்க்கணும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஒரு 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும். அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வீட்டு வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது இருக்கும். சமையல் பண்ணணும், பாத்திரம் கழுவணும், அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 மணி நேரத்துலேருந்து ஒரு 1.5 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக நம்மளுக்கு டைம் இருக்கும். ஸோ அந்த டயத்துலேயே நான் மேக்ஸ் தான் பார்க்கணுன்னு இருக்கேன். அதுக்கப்புறமும் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தோம் அப்படின்னா காலையில் ஜிஎஸ் என்ன படித்தோமோ அதை வந்து ரிப்பீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு குழந்தை இருக்கங்காட்டிக்க இந்த டயத்தில் தான் நம்ம படிக்கணும், இந்த டயத்தில் தான் படிக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மளால் ஷெட்யூல் போட முடியாது. அவங்க தூங்குகிற நேரம், அவங்க சும்மா விளையாண்டுட்டு இருக்கிற நேரம், அந்த மாதிரி நேரத்தில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணி படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிறையவே நேரம் கிடைக்கும். இப்போ நானுமே காலையில் சீக்கிரம் எந்திரிச்சா தான் என்னால் ஜிஎஸ் வந்துட்டு முடிக்க முடியும். இல்லைன்னா அதுக்கப்புறம் எனக்கு இங்கே டைமே கிடையாது. அவள் 2 மணி நேரம் ஸ்கூல் போகிறது, 2 மணி நேரம் தூங்குறது, 4 மணி நேரம் தான் பகலில் இருக்கும். ஸோ அந்த 4 மணி நேரத்தில் நம்மளால் எவ்வளோ படிக்க முடியும்? ரொம்பவே குறைவாக தான் படிக்க முடியும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இந்த ஒரு 5 மாதத்துக்கு மட்டும்தானே, இந்த 5 மாதத்தில் நம்ம படித்து பாஸ் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த சீக்கிரம் எந்திரிக்க வேண்டியது அந்த மாதிரி கவலைகள்லாம் இருக்காது. ஸோ நம்மளுக்காக நம்ம சீக்கிரம் எந்திரிச்சு படித்தோம் அப்படின்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்துட்டு இந்த ஒரு 5 மாதமாக 3 மணிக்கு எந்திரிச்சு படிக்கலாம் அப்படின்ற மாதிரி என்னோடய ஷெட்யூல் போட்டிருக்கேன். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.
தேங்க்யூ. பாய்.